அம்புலிமாமா மகாபாரதம் 38ஆம் பாகம். அஞ்ஞாதவாச ஆரம்பம். தம்பிகளே, நாம் இனி ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டியுள்ளது. இந்த ஓராண்டு காலம் நம்முடைய இருப்பிடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நாம் இந்த அஞ்ஞாதவாசத்தை எந்த தேசத்தில் செய்வோம் என்று தர்மராஜர் கேட்டார். பாஞ்சாலம், சேதி, மச்சம், சூரசேனம், படச்சரம், விசார்ணம், நவராஷ்டிரம், மல்லம், சால்வம், யுகந்தரம், குந்தி, சுராஷ்டிரம், அவந்தி ஆகிய தேசங்கள் பாலும் பயிருமாகச் செழித்தொங்குகின்றன. அவற்றில் எந்த தேசத்திலாவது நாம் அஞ்ஞாதவாசம் செய்யலாம். தர்மதேவதையின் அருள் இருப்பதால் நம்முடைய அஞ்ஞாதவாசத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது என்றான் அர்ஜுனன். மச்ச தேசத்தை ஆளும் விராடன் தர்மசீலன், பலசாலி, நம்முடைய நன்மையை விரும்புபவன். நாம் ஓராண்டு காலம் அவனிடம் கொலுவிருப்போம். நீங்கள் அனைவரும் எந்தெந்த தொழில்களை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று தர்மராஜர் மற்றவர்களை கேட்டார். அர்ஜுனன் வருத்தத்துடன், அண்ணா, எங்களை பற்றி பரவாயில்லை. யாருக்கும் என்னாலும் சேவை செய்து அறியாத நீங்கள் விராடனை எந்த விதத்தில் கொலுவிருப்பீர்கள்? அந்த வார்த்தையை நினைத்தாலே எங்களுக்கு பதைப்பதைப்பாக இருக்கிறது என்றான். அதற்கு தர்மராஜர், நான் அந்தன வேடம் பூண்டு கங்கன் என்று பெயர் வைத்துக்கொண்டு விராடனின் சபையில் சேர்ந்து விடுவேன். சூதாட்டத்தின் மூலம் அரசனையும் அமைச்சர்களையும் சிற்றரசர்களையும் மகிழ்விப்பேன். இதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டால் தர்மராஜருக்கு உயிர் நண்பனாக இருந்தேன் என்று சொல்வேன் என்று கூறி பீமனை நோக்கி திரும்பி, பீமசேனா, விராடனிடம் நீ என்ன வேலை செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார். எனக்கு சமையல் செய்வதில் திறமை இருக்கிறது. வல்லவன் என்று பெயர் வைத்துக் கொள்வேன். விராடன் என்னாலும் உண்டறியாத உணவுகளை சமைத்துக் கொடுப்பேன். ஆயுதம் இல்லாமல் விறகுகளை பிளந்து பெரிய பெரிய விறகு சுமைகளை அனாயாசமாக சுமந்து அரசன் எந்தவிதமான சாகச செயல்களுக்கும் என்னை நியமிக்கும்படி செய்வேன். அரசரின் கேளிக்கைக்கு எவ்விதமான மல்லர்களையும் ஜெயிப்பேன். முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டால் தர்மராஜரிடம் சமையல்காரனாக இருந்தேன் என்று சொல்வேன். நான் காட்டிக் கொடுக்காமல் கவனமாக இருப்பேன். நீங்கள் எதுவும் வருந்த வேண்டாம் என்றான் பீமன். அர்ஜுனனின் பிரச்சனை முன்னரே தீர்ந்துவிட்டது. அவனை நபும்சகனாக ஆகும்படி ஊர்வசி சபிக்க இந்திரன் அந்த சாபத்தை அர்ஜுனன் அஞ்ஞாதவாச காலத்தில் அனுபவிக்கும்படி அருள் புரிந்தான். நான் பிருகன்னலை என்ற பெயர் வைத்துக்கொண்டு எனது முன்கையில் காய்த்த தழும்புகள் தெரியாமல் கங்கணங்கள் அணிந்து கொண்டு பெண்ணுமல்ல ஆணுமல்லாத உருவத்துடன் விராடனின் அந்தப்புறத்தில் நுழைந்து நாட்டிய சங்கீதங்களால் அந்தப்புற பெண்களை மகிழ்விப்பேன். நீ முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டால் திரௌபதிக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்வேன் என்றான் அர்ஜுனன். நான் தாமக்கிரந்தி என்று பெயர் வைத்துக்கொண்டு விராடனின் குதிரைகளுக்கு பயிற்றுவிப்பவனாக பணி செய்வேன். குதிரைகளின் நோய்களுக்கு சிகிச்சையளிப்பேன். எனக்கு அஸ்வ வைத்தியம் நன்றாக தெரியுமல்லவா? முன்பு தர்மராஜரிடம் குதிரை அதிகாரியாக இருந்தேன் என்று சொல்வேன் என்று நகுலன் கூறினான். தந்திபாலன் என்ற பெயர் வைத்துக்கொண்டு விராடனின் பசுக்களை பராமரிப்பேன். நான் முன்பு உமது கட்டளையின் பேரில் இந்த பணியைச் செய்தவன்தான் என்பதால் புதிதாக ஏதுமில்லை. எனக்கு பசுக்களை பற்றியும் காளைகளை பற்றியும் தெரியாதது எதுவுமில்லை என்றான் சகாதேவன். திரௌபதி என்ன செய்வாள் என்பது தர்மராஜரை வருத்தியது. அவள் சேவைகளை பெற்றவளே தவிர செய்தவளல்ல. மென்மையானவள், கணவன்மார்களின் ஆதரவில் வாழ்ந்த பதிவிரதை. தர்மராஜரின் வருத்தத்தை பார்த்து திரௌபதி, எனக்காக வருத்தம் எதற்கு? சைரந்திரி தொழில் என்பது கௌரவமானதே. மற்ற தாசிகளை பார்ப்பது போல் சைரந்திரியை கேவலமாக பார்க்க மாட்டார்கள். அத்தகைய தொழிலில் நான் பெண்களுக்கு தலைவாரி விதவிதமான கொண்டைகள் போட்டுக்கொண்டு விராடனின் மனைவியான சுதேஷ்ணையிடம் ரகசியமாக வாழ்வேன் என்றாள். தம்பிகளும் திரௌபதியும் எடுத்த முடிவுகளால் தர்மராஜர் திருப்தி அடைந்தார். அவர் தௌமியரையும் தேரோட்டிகளையும் மற்ற பணியாட்களையும் துருபதனிடம் செல்லச் சொன்னார். இந்திரசேனன் முதலான அமைச்சர்களை காலியான தேர்களுடன் துவாரகைக்கு செல்லச் சொன்னார். பாண்டவர்கள் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும்படி அனைவரையும் எச்சரித்தார். அரசர்களிடம் சேவை செய்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் தௌமியர் பாண்டவர்களுக்கு போதித்தார். எவர் வழியில் அவர்கள் சென்றுவிட பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் உடன் எடுத்துக்கொண்டு துவைதவனத்திலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் காடுகளையும் மலைகளையும் தாண்டிச் சென்று மச்ச தேசத்தை அடைந்தார்கள். அந்த மச்ச தேசம் தசார்ண தேசங்களுக்கு வடக்கிலும் பாஞ்சாலத்திற்கு தெற்கிலும் சூரசேன தேசங்களுக்கு மத்தியிலும் அமைந்திருந்தது. திரௌபதி மற்றவர்களிடம், இங்கு வயல்களும் பாதைகளும் நிறைய தெரிகின்றன. விராடநகரம் இன்னும் வெகு தூரம் இருக்கலாம். நான் சோர்வடைந்து விட்டேன். இந்த இரவு கழியும் வரை இந்த காட்டிலேயே தங்கிவிடுவோம் என்றாள். தர்மராஜர் காட்டை கடக்க தீர்மானித்து திரௌபதியை சுமந்து வரும்படி அர்ஜுனனிடம் கூறினார். அவ்வாறாக அவர்கள் விராடநகரத்தின் எல்லையை அடைந்தார்கள். அப்பொழுது தர்மராஜர் தங்களுடைய ஆயுதங்களை பற்றி யோசித்தார். அவற்றுடன் நகரத்தில் நுழைவதற்கு வழியில்லை. மேலும் அர்ஜுனனின் காண்டீபம் உலகிற்கே தெரிந்த ஆயுதம். பாண்டவர்களை காட்டிக் கொடுக்க அது ஒன்றே போதும். ஆகையால் ஆயுதங்கள் அனைத்தையும் மறைத்து வைக்க தகுந்த இடத்தை தேடும்படி தர்மராஜர் அர்ஜுனனிடம் கூறினார். அர்ஜுனன் 4 பக்கமும் சுற்றி பார்த்தான். அவனுக்கு மயானமும் அதில் அளவு கடந்து வளர்ந்திருந்த வன்னி மரமும் தெரிந்தன. அந்த பகுதிக்கு யாரும் வரமாட்டார்கள். ஒருவேளை வந்தாலும் வன்னி மரத்தின் மேல்பாகம் தேடும் வரை கண்ணில் படாது.
ஆகையால் தங்களுடைய ஆயுதங்களை அந்த மரக்கிளைகளின் கூட்டங்களுக்கு நடுவே மறைத்து வைக்க அர்ஜுனன் தீர்மானித்தான். பாண்டவர்கள் அனைவரும் தங்கள் விட்களின் நாணை இறக்கி தரையின் மீது வைத்தார்கள். தங்கள் வாள்களையும் விட்களுடன் சேர்த்தார்கள். தர்மராஜர் ஆணையிட நகுலன் வன்னி மரத்தின் மீது ஏறி மழை நீர் கூட விழாத அளவுக்கு அடர்த்தியான இலைகளின் நடுவே ஆயுதங்களை மறைத்து அவற்றின் மீது ஒரு சடலத்தை மூடினான். சடலத்தை மரத்தின் மீது ஏற்றுவதை தூரத்திலிருந்து இடையர்கள் யாரோ பார்த்தது போலிருந்தது. பாண்டவர்கள் அவர்களிடம் 108 வயதுடைய எங்கள் தாய் இறந்துவிட்டாள். எங்கள் குல வழக்கப்படி சடலத்தை மரத்தின் மீது வைத்துள்ளோம் என்று சொன்னார்கள். பின்பு அவர்கள் விராட நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் பயன்படுத்திக் கொள்வதற்காக ஜயன், ஜெயந்தன், விஜயன், ஜெயத்சேனன், ஜெயத்பலன் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டார்கள். விராட நகரத்திற்கு செல்லும் வழியில் தர்மராஜர் துர்க்கையை தியானித்து, தாயே, நீயே எங்களுக்கு சரணம், எங்களை காப்பாற்றி கண்காணித்திரு என்று வேண்டிக் கொண்டார். அந்த தேவி தனது திவ்ய ரூபத்துடன் காட்சியளித்து, விரைவிலேயே நீ யுத்தத்தில் வெற்றி பெற்று சுகமாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்து மறைந்துவிட்டாள். பிறகு தர்மராஜர் ஒரு நதியில் நீராடி கைகூப்பி தர்மதேவதையை தியானித்து, யட்சனாக எனக்கு தருவதாக கூறிய வரத்தை இப்போது கோருகிறேன் என்றார். உடனே அதிசயமாக அவருக்கு காவி உடைகளுடனும் கமண்டலத்துடனும் கூடிய சந்நியாசி வேடம் வந்துவிட்டது. மற்றவர்களின் வேடங்களுக்கு தகுந்த உபகரணங்கள் அனைத்தும் பக்கத்திலேயே தோன்றின. அனைவரும் ஒரே நேரத்தில் அவற்றை ஆர்வமாக எடுத்துக்கொண்டு தத்தம் வேடங்களை தாங்கள் செய்யப்போகும் பணிகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார்கள். தர்மராஜர் பகடைகளை தனது மேலாடையின் நுனியில் கட்டிக்கொண்டு விராடராஜன் கொலுவீற்றிருந்த சபைக்கு சென்றார். சந்நியாசி வேடத்தில் இருந்த போதிலும் தர்மராஜரை பார்த்து விராடன் அவருடைய தேஜஸை கண்டு திகைத்துப் போனான். அவர் கூட பரிவாரங்கள் இருந்திருந்தால் சக்கரவர்த்தி என்ற எண்ணம் விராடனுக்கு ஏற்பட்டிருக்கும். தர்மராஜர் விராடனை அணுகி, அரசே, நான் அனைத்தையும் இழந்து சிறிது காலம் உமது சேவையில் இருக்க விரும்பி வந்துள்ளேன். எங்களுடையது வையாக்ரபத கோத்திரம். எனது பெயர் கங்கன். நான் முன்பு தர்மராஜரிடம் அவருடைய நெருக்கமானவனாக இருந்தேன். சூதாட்டத்தில் நான் தர்மராஜரிடம் தோற்றால் அவர் என்னை என்னாலும் செல்வம் கேட்டதில்லை. நீங்களும் என்னை அப்படியே பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். அந்த வார்த்தைக்கு விராடன், என் பரிவாரங்களில் யாராவது உனக்கு விருப்பமில்லாததை செய்தால் அவர்களை தண்டிப்பேன். உன்னை யாராவது செல்வம், தானியங்கள் முதலியவற்றை கேட்டால் என்னிடம் சொல், நான் அவற்றை அவர்களுக்கு தருவேன். அனைவரும் என்னை பார்ப்பது போலவே உன்னை பார்ப்பார்கள் என்றான். மேலும் சிறிது நேரத்திற்கு பிறகு கரிய ஆடைகள் அணிந்து பீமன் அரசனிடம் வந்தான். அவனுக்கு ஒரு கையில் அகப்பையும் மற்றொரு கையில் கத்தியும் இருந்தன. அவன் விராடனை அணுகி, அரசே, நான் சமையல்காரன். என் பெயர் வல்லவன். என்னை நியமித்தீர்களானால் விதவிதமான உணவுகளை செய்து போட முடியும் என்றான். உன்னை பார்த்தால் சமையல் செய்பவன் என்று நம்ப முடியவில்லையே என்றான் விராடன். எனது சமையல் திறமை தர்மராஜருக்கு தெரியும். பலத்திலும் கூட நான் அனைவரையும் விஞ்சியவன். நீங்கள் கேளிக்கையாக பார்க்க விரும்பினால் யானைகளுடனும் சிங்கங்களுடனும் போராட முடியும் என்றான் பீமன். சரி, நீ எங்கள் மடைப்பள்ளியில் பெரிய சமையல்காரனாக பணி செய் என்று விராடன் பீமனை தனது மடைப்பள்ளிக்கு அனுப்பிவிட்டான். இதற்கிடையில் திரௌபதி அழுக்கடைந்த ஆடை உடுத்தி முடியை விரித்து போட்டுக்கொண்டு சைரந்திரி வேடத்தில் வீதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருக்க நகரவாசிகள், அம்மா, நீ யார், என்ன செய்து கொண்டிருப்பாய் என்று கேட்டார்கள். அவர்களிடம் திரௌபதி, நான் சைரந்திரி, யாராவது என்னை போஷித்தால் அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்வேன் என்று கூறி வந்தாள். அரண்மனையின் மேல் பாகத்தில் உலாவிக் கொண்டிருந்த சுதேஷ்னா ராணி திரௌபதியை பார்த்து அழைப்பித்து, நீ யார், என்ன வேலை செய்வாய் என்று கேட்டாள். தேவி, நான் சைரந்திரி. எனக்கு தலைமுடி கொண்டைகள் போடவும் உடல் பூச்சுகள் தயாரிக்கவும் தலையில் பூக்கள் வைக்கவும் பூமாலையாக தொடுக்கவும் தெரியும். கிருஷ்ணனின் மனைவியான சத்யபாமாவையும் பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியையும் மெச்சச் செய்தவள். திரௌபதி என்னை மாலினி என்று அழைப்பாள் என்று திரௌபதி மிகவும் பணிவுடன் கூறினாள். உன்னை பார்த்தால் பெண்களையே இழுக்கும் அளவுக்கு அழகாக இருக்கிறாய். எங்கள் மகாராஜா உன்னை பார்த்த பிறகு மீண்டும் என் முகத்தை பார்க்க மாட்டாரோ என்று தோன்றுகிறது. அவர் உனக்கு அடிமையாகி விடுவாரோ என்ற சந்தேகத்தால் உன்னை எங்கள் அந்தப்புறத்தில் வைத்துக் கொள்ள பயப்படுகிறேன் என்றாள் ராணி சுதேஷ்னா. மகாராணி, என்னை விராடராஜனோ அல்லது வேறொருவரோ எதுவும் செய்ய முடியாது. மகா பலசாலிகளான 5 கந்தர்வ ராஜகுமாரர்கள் என் கணவன்மார்கள். அவர்கள் என்னை ஒவ்வொரு கணமும் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். எனக்கு கால்கள் கழுவுவது போன்ற வேலைகள் சொல்லாமல் எச்சில் உணவை உண்ணச் சொல்லாமல் இருந்தால் நான் மிகவும் அன்புடன் சேவை செய்வேன். என்னை சாதாரண பெண்ணாக பார்த்து என்னிடம் வம்பு செய்பவர்களை மட்டும் என் கணவன்மார்கள் இரவோடு இரவாக கொன்று போடுவார்கள் என்றாள் திரௌபதி. அந்த வார்த்தையின் பேரில் சுதேஷ்னா திரௌபதியை தன் வீட்டில் இருக்கவிட்டாள். பிறகு நபும்சகன் உருவத்தில் அர்ஜுனன் விராடராஜனிடம் வந்தான். அவன் கரும் சிவப்பு நிற ஆடைகள் அணிந்திருந்தான். அவன் சபையோர்களை கடந்து சென்று அரசனை அணுகி, மகாராஜா, என் பெயர் பிருகநலை. நாட்டிய கலையில் எனக்கு நிகரானவர்கள் எவரும் இல்லை. எனக்கு ஜடைகள் பின்னவும் பூக்கள் வைக்கவும் கூட தெரியும் என்றான். விராடன் நம்ப முடியாமல், உன் நீளமான கைகளையும் உயர்ந்த தோள்களையும் பார்த்தால் சிறந்த வில்லாளி போல் இருக்கிறாய் என்றான். இல்லை மகாராஜா, வில் எப்படி இருக்குமென்று கூட எனக்கு தெரியாது.
சங்கீதம் பாடுவேன், வீணையும் மிருதங்கமும் வாசிப்பேன், நாட்டியம் ஆட முடியும் என்றான் அர்ஜுனன். விராடன் தன் மகளான உத்தரையை அழைப்பித்து, மகளே, இவள் பிருக நளை. இனிமேல் நீ இவளிடமே நாட்டியம் கற்றுக்கொள் என்று சொன்னான். அர்ஜுனன் உத்தரையுடன் அந்தப்புரத்திற்குச் சென்றுவிட்டான். பிறகு சிறிது நேரத்திற்கு விராடன் தனது குதிரைகளை பார்க்க போனபோது நகுலன் குதிரைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவன் தன்னுடைய ஆட்களிடம், அந்த இளைஞனுக்கு குதிரைகளை பற்றிய விஷயம் தெரிந்திருக்கிறது போல் உள்ளது. அவனை சபைக்கு அனுப்புங்கள் என்று கூறி தான் அங்கிருந்து சென்றுவிட்டான். நகுலன் சபையில் அவரை சந்தித்து, மகாராஜா, பிழைப்புக்காக உங்கள் தேசத்திற்கு வந்தேன். என்னை தங்கள் குதிரைகளுக்கு அதிகாரியாக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு முரட்டு குதிரைகளை அடக்கவும் குதிரைகளின் நோய்களை குணப்படுத்தவும் தெரியும். ஒரு காலத்தில் தர்மராஜரின் குதிரைகளை பராமரித்து வந்தேன். என் பெயர் தாமகிரந்தி என்றான். விராடன் அவன் வார்த்தைகளால் திருப்தியடைந்து அவனை தன் குதிரைகளுக்கும் தேர்களுக்கும் தலைவனாக நியமித்தான். மேலும் சிறிது நேரத்திற்கு சகாதேவன் சபைக்கு அருகில் வந்தான். அவன் அசல் இடையன் வேடத்தில் பூமாலைகள் அணிந்து கொண்டு கயிறுகளை பிடித்துக்கொண்டு நீளமான புல்லாங்குழலை கையில் பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் அரசனை அணுகி, மகாராஜா, நான் உங்கள் பசுக்களுக்கு திருடர் தொல்லையும் நோய் அச்சுறுத்தலும் இல்லாமல் பார்த்து அதிகமாக பால் கொடுக்கும்படி செய்ய முடியும். நான் அரிஷ்டநேமி என்ற வைசியன். தர்மராஜரின் ஒரு கோடி பசுக்கள் என் கட்டுப்பாட்டில் இருந்தன. என்னை தந்திபாலன் என்று அழைப்பார்கள் என்றான். விராடன் திருப்தியடைந்து சகாதேவனை தன் கோபாலகனாக நியமித்தான். இவ்வாறு பாண்டவர்கள் ஐவரும் விராடனின் ஆதரவை அடைந்து தங்கள் அஞ்ஞாதவாசத்தை தொடங்கினார்கள். அம்புலிமாமா மகாபாரதம் 38ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.